செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை இந்த ஸ்டைலில் ஒரு ட்ரை பண்ணுங்கள். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, ஒரு பச்சை மிளகா, 3 பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து, கூடவே கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்து ஒரு கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 3 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 5 கிராம்பு, கருப்பு ஏலக்காய் 1, 4 ஏலக்காய், பிரியாணி இலை 1, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க. சிக்கன்ல நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம், சிக்கன்ல வர வாட்டரே நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆயிடும். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. லைட்டா கலந்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல ட்ரையா வேணும்னா நீங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய்.